நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு போகும்போது முதலாளிகள் நம்மக்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயந்தான். அவங்களுக்கு 5ஆந்தேதி கரெக்டாக சம்பளம் போட்டுறோம், வருஷமான தீபாவளி போனஸ் கரெக்டாக கொடுத்துட்றோம், வருஷம் ஒரு டைம் டூர் கூட்டிகிட்டு போகிறோம், கேன்டீனில் ரொம்ப சூப்பரான ஃபுட் கொடுக்குறோம். பட் இருந்தாலுமே யாரும் தொடர்ந்து எங்கள் கூட பயணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சிறு தொழில் நடத்தக்கூடிய முதலாளிகளாகட்டும் இல்லை பெரு முதலாளிகளாகட்டும் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுல ஒரே விஷயந்தான், ஒரு தொழில் நிறுவனம் என்பது அந்த முதலாளியோட தனிப்பட்ட கனவு. அவரோட கனவை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு 100 பேர் வேலை செஞ்ச இடத்துல இன்றைக்கி 1000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் கனவு தான் பெருசாகுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், எப்போ ஒரு தொழிலாளி தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 40,000 நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா, 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணும்போது உங்கள் சம்பளம் இவ்வளோ இருக்கும், ஒரு 80,000 இருக்கும், ஒரு 2 லட்சம் இருக்கும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் எந்த முதலாளினால் காட்ட முடியுதோ அந்த தொழில் நிறுவனத்தில் எல்லாருமே தொடர்ந்து பயணப்பட விருப்பப்படுவாங்க. ஏன்னா இங்கே முதலாளியோட கனவு மட்டும் பூர்த்தி ஆகிறது இல்லை, அவங்க கூட பயணிக்கிற தொழிலாளியோட கனவும் பூர்த்தி ஆகுது. இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.